நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்கிறத எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு. அதே விஷயத்த இல்லை நான் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சுற்றி இருக்கிறவங்க யாரும் நம்பவே இல்லைன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கலி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் எப்படி ரொம்ப கோவப்படுவீங்க. பட் நான் எப்படி தெரியுமா, கோவப்படுறேங்கிற பேரில் அழுன்னு அழ ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் இடியட் தாங்க நான். பட் எல்லாரை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெளியில் ரொம்ப லாங் ரிலேட்டிவ்ஸ் லைக் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கெல்லாம் என்னை பார்க்கும்போது இந்த பொண்ணு ஜோக்கு பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு லூஸ் மாதிரி சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இல்லை சில பேர் இன்னுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எதுனாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணுவா, ரொம்ப சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கிற பொண்ணு. அவங்கவுங்க மைண்ட் செட் பொறுத்து, ஓகேங்களா. இப்படி அதை பாசிட்டிவாக பார்க்குறீங்க, அதை பற்றி பாசிட்டிவாக பேசுவாங்க. நெகட்டிவாக பார்க்குறீங்க, அதை பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி என்னோடைய ஒரு கேரக்டர் எப்படின்னா, வெளியில் எல்லோரும் முன்னாடி ரொம்ப சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிற ஒரு பொண்ணு, உள்ளார ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொண்ணு. இப்படி தான் நான். ஸோ இது ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஒரு பர்சன் இருப்பாங்க ரொம்ப சிரிச்சுட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியுமா, அவங்க பின்னாடி தான் நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய கஷ்டத்தை அவங்க தான் இந்த சிரிப்புக்கு பின்னாடி மறைச்சி வச்சுட்ருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் ஒரே ஒன்று, நீ ஹாப்பியாக இருக்கியா, ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா, என்கிட்ட எதுனாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், திணறி அழுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இங்கே இருக்கிற 95% ஆஃப் பீப்புள் இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன அதை பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ்ங்க, இன்றைக்கி நம்ம கார்டனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே போட்ட டொமேட்டோ சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓகேவான லெவலுக்கு வந்துருச்சு. மித்தது எல்லாமே இன்னும் டைம் எடுக்கும். பாலக்கீரையாக இருக்கட்டும், இல்லை நம்ம போட்ட கொத்தமல்லி, புதுசாக போட்ட கொத்தமல்லியாக இருக்கட்டும், எல்லாமே இன்னுமே ரொம்ப டைம் எடுக்கும் வளர்கிறதுக்கு. அதனால பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எதுலேயும் பூச்சிருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு மித்த எல்லா இடத்துலையுமே நான் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி டே இப்படி தான் எனக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னுக்கிறதுமே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் நான் மானிட்டைஸ் ஆக போகிறேன். அந்த ஹாப்பி நியூஸ் வந்த உடனே நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இன்னொரு பெரிய பிக்கஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஹாப்பி நியூஸ் என்னென்னா, யூடியூப்பில் மெம்பர்ஷிப் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் எனக்கு அன்லாக் ஆகியிருக்குங்க. யாருக்காவது வில்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே சப்ஸ்கிரைப்னு இருக்கிற பட்டனில் நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே போனீங்கன்னா, விசிட் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கிற பட்டனுக்கு பக்கத்துலேயே ஜாயின் அப்படின்னு இருக்கும். அது எப்படின்னா பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. மற்றவங்களுக்கெல்லாம் வீடியோ வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோ வந்துடும். உங்களுக்குன்னு தனியாக பேட்சஸ்லாம் கொடுத்து நீங்களாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சஸ் மேலே தெரிகிறது. அதுக்கப்புறம் நிறையா இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் லைக் போல்ஸ் அட்டன் பண்ணுறது, தனியாக போஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஐ எம் வெரி ஷியோர் இங்கே எப்படி டீசெண்டான வீடியோஸ் வருதோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். பிஹைண்ட் த சீன்ஸு, ஃபன்னாக இருக்கிற மூமெண்ட்ஸு, அப்படி ஜாலியாக இருக்க போகுது. வில்லிங்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம், யாருக்குமே கம்பல்ஷன் கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்ப சூப்பர்பாக போயிடுச்சு. அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் வினோஷா ராஜசேகர். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.